இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த அஜமிடன் குரூப்பில் வந்த அந்த பாஞ்சாலர்கள் அப்படிங்கிற அந்த 5 பேரில் முத்கலன் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான கிரகமாக இருந்தார். அவர்கிட்ட அந்த ட்வின்ஸு திவோதசன் அகலிகை வர்றாங்க. அந்த திவோதசன் குரூப்பில் வந்தவர் தான் நம்ம துருபதன். இந்த திவோதசனுக்கு அடுத்து நிறைய கிரகங்கள் வந்து அந்த துருபதன் வர்றாரு. அந்த துருபதன் கிட்டேருந்து வந்தவங்க தான் இந்த சிகண்டி, நம்ம திரௌபதை, அதுக்கப்புறம் துஷ்டத்யும்னன். அந்த 3 பேர் வந்து துருபதன் கிட்ட வந்து இருக்காங்க. இந்த திரௌபதியும் திருஷ்டத்யும்னனும் வேறு ஏரியாவிலேருந்து வந்து ஜாயின் ஆனவங்க துருபதனோட குரூப்பில். இப்போ இந்த திரௌபதிக்கு வந்து என்ன பேருனா திரிகாயினின் பேர், அதாவது 3 உடம்புகளை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இவங்க எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கிரகம் குசத்வஜன் மாலாவதி அப்படிங்கிற கிரகம் இருந்தாங்க. இப்போ அவங்கள வந்து நம்மளோட சூரியன் போய் மோதும் பொழுது அந்த மாலாவதி கிட்டேருந்து வெடித்து செதறினவங்க தான் அந்த வேதவதி அப்படிங்கிற கிரகம். அந்த வேதவதியை ராவணன் போய் மோதும்போது அவங்க வெடித்து செதறி இன்னும் கொஞ்சம் சைஸ் சின்னதாகி மிதிலைங்கிற ஏரியாவுக்கு வந்து ஜனகரோட சுற்றுவட்ட பாதையில் சுற்றும்போது அவங்களோட பேர் வந்து சீதை. அதுக்கப்புறம் அந்த சீதை வந்து கடைசியில் வந்து அந்த ராமர் குரூப்பில் லவகுஷரோட வந்து ஜாயின் ஆகி திருப்பி வந்து அந்த ராமரோட அந்த சுற்றுவட்ட பாதையிலேருந்து வெளியே போய் இன்னும் கொஞ்சம் சைஸ் சின்னதாகி இப்போ நம்ம துருபதன் குரூப்பில் வந்து ஜாயின் ஆகும்போது இவங்களோட பேர் வந்து அந்த பாஞ்சாலர்கள் இருந்த ஏரியாவில் அந்த துருபதன் அந்த குரூப்பில் வந்ததுனால இவங்களுக்கு பேர் பாஞ்சாலி இல்லைன்னா திரௌபதி அப்படின்னு இருந்துச்சு. அதனால் இவங்களுக்கு பேர் திரிகாயினி, 3 உடம்புகளை கொண்டவர், அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த பேர் இருந்துச்சு. இப்போ நம்ம அஜாமிடன் அப்படிங்கிறவரோட அந்த அஸ்திங்கிற குரூப்லேருந்து வந்த அந்த அஸ்தினாபுரத்தை உருவாக்கிய அந்த அஸ்திக்கிட்டேருந்து வந்த அஜமிடனோட கதை, இதை தான் நம்ம கிரகத்தை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கிரகத்தில் நிறைய பெண் கிரகங்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களாக வந்த கிரகங்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த குரூப்பில் ரிஷி